இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுல 65 லட்சம் வந்து நீக்கினதா சொன்னாங்க பீகார்ல. இப்போ தமிழ்நாட்டுல 80 லட்சத்துக்கு மேல அந்த வட இந்தியர்களை வந்து இங்க வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் பாருதா கன்ஃபார்மா ஆகலங்க இது. அது என்ன இல்ல அந்த மாதிரி நடக்கல சார். நடக்கும் பட்சத்துல இது என்ன மாதிரியான ஒரு தாக்கமா இருக்கும் இது தேர்தல்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் உறுப்பினர் ஒருத்தன் போய் ஒரு இடத்துல புலம்பெயர்ந்து போய் மைக்ரண்ட் ஒர்க்கர் அங்க வேலை செய்யறான்னா அவன் எந்த இடத்துல இருக்கானா இந்தியாவுக்குள்ள அவன் அங்க வந்து தன்னை வாக்காளராக பதிவு செய்து கொள்றதுக்கான உரிமை அரசியலமைப்பு சாசனம் ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ டெல்லியில் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் அவன் டெல்லி ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்து தான் ஓட்டு போட முடியும். இது சட்டம் அவனுக்கு கொடுத்துருக்க அனுமதி. அது மாதிரி அது ஒரு வேளை நடந்ததுன்னா சட்ட ரீதியாக அதை யாரும் தடுக்கவே முடியாது. நான் வந்து இது வந்து ஒரு நாடு, யார் வேணா எங்கே வேணா போய் வேலை செய்யலாம், எங்கே வேணா போய் சொத்து வாங்கலாம். காஷ்மீரில் மட்டும் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் அதையும் தூக்கியாச்சு 370. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிறப்பால் இந்தியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம், எங்கே வேணால் போய் சுற்று வாங்கலாம். அவன் வேலை செய்கிற இடத்துலையே அவன் தன்னை அந்த மாநிலத்தில் ஒரு வாக்காளனாக பதிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் இதில் இருக்க சிக்கல். உங்களுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் பொருளாதாரம் படுத்துரும்.